நீங்கள் கேட்கவிருப்பது இலக்கிய முன்னோடிகள். எழுதியவர் திருப்பூர் கிருஷ்ணன். ஒலி வடிவில் வழங்குபவர் திருப்பூர் கிருஷ்ணன். முன்னுரை. கடமையை ஆற்றிய நிறைவு. எழுத்தாளர்கள் அவரவரும் அவரவர் வகையில் அவரவர் பாணியில் எழுத்தாளர்களாக இயங்கி வருகிறார்கள். அவரவர்கள் கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து. நான் காந்திய நெறிகளில் நாட்டமுள்ளவன். இலக்கியம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் எழுதி வருபவன். இலக்கியத்திலும் கவிதை, சிறுகதை, நாவல் என படைப்பிலக்கியமாகவும் படைப்பிலக்கியம் அல்லாத கட்டுரைகளாகவும் நிறைய எழுதுகிறேன். ஒவ்வொன்றை எழுதி முடித்த பிறகும் ஒவ்வொரு வகையான மன உணர்வு தோன்றுகிறது. ஒன்றைப்போல் இன்னொன்று இராது. சிறந்த சிறுகதையை எழுதியதாக உணரும்போது ஒரு மகிழ்ச்சி தோன்றும். சிறந்த கவிதையை எழுதியதாக உணரும்போது ஓர் ஆனந்தம் தோன்றும். இவையெல்லாம் படைப்பிலக்கியத்தை படைப்பதால் விளையும் பரவசங்கள். ஆனால் படைப்பிலக்கியம் அல்லாத பல கட்டுரைகளையும் தொடர்ந்து எழுதுகிறேன். அத்தகைய எழுத்தில் நான் சந்தித்து பழகிய இலக்கியவாதிகளைப் பற்றி எழுதும்போது ஏற்படும் உணர்வு வித்தியாசமானது. அது இன்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி என்றெல்லாம் சொல்லப்படும் உணர்வு அல்ல. ஒரு கடமையை ஆற்றிய நிறைவு அது. சிறுகதை, கவிதை போன்றவற்றை இன்னும் பலர் எழுத முடியும். ஆனால் நான் சந்தித்து பழகிய இலக்கியவாதிகளைப் பற்றிய என் அனுபவப் பதிவை வேறு யாரும் எழுத இயலாது அல்லவா? என்மேல் அன்பைச் சொரிந்த அந்த இலக்கியவாதிகளைப் பற்றி பதிவு செய்ய வேண்டியது தார்மீக ரீதியாக நானே வகுத்து கொண்ட என் இலக்கிய கடமையும் கூட. ஏராளமான உயர்தர இலக்கியவாதிகளுடன் நெருங்கிப் பழகும் பெரும் பேறு எனக்கு இயற்கையில் கிடைத்த உன்னதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் பயனை எல்லா வாசகர்களும் அடையும் வகையில் அவர்களைப் பற்றிய என் அனுபவப் பதிவை எழுதுவதில் மிகுந்த திருப்தி அடைகிறேன். இந்த மன நிறைவை எனக்கு சாத்தியமாக்கியிருக்கிறது இலக்கிய முன்னோடிகள் என்ற இந்த நூல். இந்த நூல் 31 இலக்கியவாதிகளைப் பற்றிய தனித்தனி கட்டுரைகளின் தொகுப்பு. கு. அழகிர்சாமி எழுதிய நான் கண்ட எழுத்தாளர்கள், அறிஞர் வாரா எழுதிய தமிழ் பெரியார்கள், வையாபுரி பிள்ளை எழுதிய தமிழ்ச் சுடர்மணிகள் என்று இதே பாணியில் அமைந்த சில நூல்கள் முன்னரே தமிழில் உண்டு. அந்த நூல்களையெல்லாம் படித்து அனுபவித்து வியந்த நான் இப்படி ஒரு நூலை எழுத வேண்டும் என்று தீவிரமாக எண்ணி செயல்பட்டிருக்கிறேன். நான் விரும்பிய துறையில் இயங்கவும் அந்த துறை சார்ந்த சாதனையாளர்களுடன் நெருங்கிப் பழகவும் கிடைத்த என் வாழ்வே எனக்கொரு பேறு. அந்த பேற்றின் பெருமையை தொடர்ந்து எனக்கு உணர வைப்பவர்கள் என் வாசகர்கள். அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அத்தியாயம் 1. மணிக்கொடி எழுத்தாளர்களில் ஒருவர் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா சென்னை திருவல்லிக்கேணியில் திருவட்டீஸ்வரன்பேட்டையில் வசித்து வந்த காலம். தன்னந்தனி குடித்தனம். அவரே சமையல். அவரது மனைவி பெங்களூரில் மகனுடன் வசித்து வந்தார். நான் வழக்கம்போல் செல்லப்பாவை பார்க்கப் போயிருந்தேன். மாலை 4:30 போனால் இரவெல்லாம் பேச்சு பேச்சு பேச்சுத்தான். நள்ளிரவு 12 மணிக்கு மேல் இரவு பேருந்து பிடித்து வீடு வந்து சேர்வேன். எழுதுவதில் அவருக்கு ஈடுபாடு இருந்தது போலவே உரையாடுவதிலும் கடைசி வரை அவருக்கு வற்றாத ஈடுபாடு இருந்தது. அன்று B.S. ராமையாவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ராமையாவை பற்றி சொல்லும்போது அவர் முகமெல்லாம் பளபளவென ஜொலிக்கும். ராமையாவிடம் அவர் கொண்டிருந்த அன்பு மட்டுமல்ல, ராமையாவின் இலக்கியத்தின் மேல் அவர் வைத்திருந்த மதிப்பும் கூட விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது. ராமையா படைப்புகள் அத்தனையையும் ஒன்று விடாமல் புத்தகமாக வெளியிட வேண்டும் என்றார் என்னிடம். ராமையா உன்னதமான எழுத்தாளர் என்பதையும் ஆகச்சிறந்த படைப்புகள் பலவற்றையும் எழுதியிருக்கிறார் என்பதையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் குங்குமப்பொட்டு குமாரசாமி என்றெல்லாம் அவர் எழுதிய படைப்புகள் சாதாரணமானவை. அவரின் பொருளாதார தேவைக்காக அவர் எழுதி குவித்தவை. அவற்றை நீக்கிவிட்டு மற்ற ராமையா படைப்புகளை செல்லப்பாவே தேர்வு செய்து தொகுக்க வேண்டும் என்பது என் வாதம். திடீரென்று செல்லப்பா சுவரை பார்த்து திரும்பி உட்கார்ந்து கொண்டு விட்டார். அறையில் ஏற்கனவே 2 பேர் இருந்தோம். இப்போது 3 பேர் ஆகிவிட்டோம். நான், அவர், சுவர். ஏன் சுவரை பார்த்து உட்கார்ந்து? Sample complete. Ready to continue?